மொழிகளுக்கு இடையில் சிறந்த பொருந்த மொழியாம் தமிழை வணங்கி தமிழ் தாய் வாழ்த்தை இணைந்து பாடுவோம். குத்து விளக்கு ஏற்றி சிறப்பிக்க வருமாறு சான்றோர் பெருமக்களை அழைக்கின்றோம். வந்தோரை வாழ்த்தி வரவேற்க வருகிறார் நம் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் இணைய பாதுகாப்பு துறை மாணவர் செல்வம் சி பாண்டி செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி என ஆதியில் தோன்றிய மொழியாம் முச்சங்கம் வளர்த்த மொழியாம் தேனினும் இனிய மொழியாம் செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். முச்சங்கம் வளர்த்த மொழியாம் பல காலங்கள் கடந்த மொழியாம் காலங்கள் பல கடந்தாலும் இன்றளவும் அக்காலத்திற்கு ஏற்ப தன்னையும் தன் இலக்கிய இலக்கண வளத்தையும் புதுப்பித்துக் கொண்டே எம் பாரதியின் வரிகளுக்கிணங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற கர்வத்துடன் இன்றளவும் செம்மொழியாய் வலம் வரும் எம் தாய்மொழி தமிழுக்கு உலக தாய்மொழி தினத்திற்கு வருகை தந்து எங்களின் அனைத்து விஷயங்களுக்கும் முன்னிலை வகித்து எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முனைவர் எஸ்.என். சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் மற்றும் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மருத்துவர் எஸ். ராஜலட்சுமி அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திரு நாஞ்சில் நாடன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க தமிழ் துறையின் புலம் முதன்மையர் முனைவர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி சிறப்பித்த சான்றோருக்கு நன்றி. பொன்னாடை போக்கு சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றி. அடுத்தபடியாக இலக்கிய பேரவை கல்வியாளர் திரு ஞானசேகரன் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா நிகழ்வுகளும் பெரும்பாலும் நம்ம கல்லூரியில் ஆங்கிலத்தில் தான் நடக்கும். முதல்ல தமிழ் துறையில் நடந்திருக்கலாம், நிறைய நான் கலந்துக்காம இருந்திருக்கேன். சுத்தமான தமிழர்களை வச்சு ஒரு தமிழ் நிகழ்வு நடக்கிறதுன்னா இது முதலாக நான் இப்போ கலந்துக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. தமிழ் துறையில் உள்ள பேராசிரியர்கள் மட்டும்தான் எல்லா துறைகளிலும் உள்ள மாணவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இந்த கல்லூரியை பற்றி ஒரு முழுமையான மதிப்பீடு செய்ய முடியும்னா அது யாரால செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா
இது தமிழ் துறையில் தான் முடியும். காது கிணியது மட்டுமல்ல, நாவு கிணியது மட்டுமல்ல, ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியாக இருக்கின்ற மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கு என்று நாம் இன்றைய நாளில் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாம் கூடியிருக்கின்றோம். உலக தாய்மொழி தின நிகழ்வு கருத்தரங்கை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர், தமிழ்துறை தலைவர், பேராசிரியர்கள், மற்ற துறை தலைவர்கள், நேதாஜிபுரம் இலக்கிய வட்டம், என்னோடு இங்கு மேடையிலே உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும், அத்தோடு இந்த விழாவின் நாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி அவையோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக தாய்மொழி நாளிலே, அதுவும் குறிப்பாக அதை நினைவு கூர்ந்து ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய கருத்துக்களை இந்த மன்றத்தில் மிக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை சூழலில் எதை தாண்டி வந்தார்களோ அதையெல்லாம் இங்கே பேசி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் மொழி சார்ந்த விஷயங்களை தான் அறிந்ததை கொண்டவர்கள் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றி அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வு இங்கே தமிழ் மொழிக்கான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே இந்த விழாவுடைய நாயகராக இருப்பவர் நம் நெஞ்சங்களிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாஞ்சிலார் அவர்கள். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுக்காகத்தான் இங்கே நாம் உண்மையிலேயே கூடியிருக்கிறோம். நாஞ்சில் நாடகங்கிற நம்முடைய தமிழ் தேசத்தினுடைய எழுத்து சார்ந்த சிங்கம் அவருக்காக இந்த நேரத்தில் உண்மையிலே கூடியிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழிக்கு காட்டுகிற ஒரு பெருமையான நாள் என்பதிலே என்னுடைய மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவ செல்வங்களே, உலக தாய்மொழி தினம் என்பது எல்லா மொழிகளுக்குமானது என்று அன்புக்குரிய வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்டார். அதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய மொழி சிறந்தது என்று சொல்வதற்கான நாள் அல்ல இது. என்னுடைய மொழியோடு சேர்ந்திருக்கிற எல்லா மொழியும் சிறந்தது என்று சொல்வதற்கான ஒரு பொது கண்ணையை கூட்டுகிற அற்புதமான நாள் இந்த நாள். என்னுடைய குழந்தை நல்ல குழந்தை, ஆனால் என் பக்கத்தில் விட்ட குழந்தையும் நல்ல குழந்தை, கூடி மகிழுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு உலக தத்துவத்தை சொன்ன நாள் இந்த நாள். இந்த உண்மை. நான் அழகா இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அழகில்லைன்னு சொல்றதுக்கான நாள் அல்ல இது. உங்களிடையே நான் அன்பை பரிமாறிக்கொள்ள விரும்புகிற மொழி என்பது அன்பை தோற்றுவிக்கிற ஒரு ஊற்று. வள்ளலார் சொன்னார் இல்லைங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சமமாக இருக்க வேண்டும், மனிதர்கள் மட்டுமல்ல பிறந்திருக்கிற உயிர்கள் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பிறந்த வள்ளலார் போதித்த இந்த மண்ணிலே நம்முடைய தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி என்பதை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வுள்ளது தாய்மொழி, தவறு இல்லை. ஆனால் தந்தை உணர்ந்திருக்கிறான் அறிவை ஊட்டுவதற்கு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாய்மொழியை தந்தையோடு சேர்ந்துதான் நாம் கற்றெடுப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணதாசன், ராஜ மாதிரி இக்காலத்திலே வாழ்ந்த கவிஞர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுவாங்க. கண்ணு மாதிரி, இந்த உயிர் மாதிரி, எல்லாம் அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள். அந்த உண்மை. இங்கே நாம் மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய பேதங்களை பேசுவதற்கான காலத்தில் இருந்தாலும் கூட இந்த அரங்கத்திலே நாளை வாழுகிற தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிறந்திருக்கிற மொழியோடு நீங்கள் வாழுகிற காலத்திலே வளமாக வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த கல்லூரியினுடைய பொறுப்பு. என்னை போன்ற ஆசிரியருடைய சிந்தனையும் அதுதான். மிகப்பெரிய சான்றோர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அறிந்ததை பேசியிருக்கிறார்கள், அவர்கள் அனுபவப்பட்டதை பேசியிருக்கிறார்கள். நான் அனுபவப்பட்டதை பேச வேண்டுமானால் அது கடமாக இருக்காது, நேரம் போதாது என்பதனால் இனிய செல்வங்களே, அருமையான கவிஞர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். பழைய காலத்து கவிஞர்கள். நீங்க ஒன்று சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னுடைய வகுப்பிலே அன்றைக்கு தமிழ் ஆசிரியர் தமிழ் பேச எனக்கு புரியாது. ஏன்னா அவ்வளவு அற்புதமான செயல்பாங்கோடு தமிழ் பேசுவார். அது எனக்கு புரியாது, என்னுடைய மாணவர்கள், என்னோட சக மாணவர்களுக்கு புரியாது. அதற்கு பின்னாலே வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் புரிந்தது, அதற்கு பின்னாலே வந்தது புரிந்தது. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது என் மாணவனுக்கு புரிந்தது. இன்னைக்கு என்னோட பயணிகளோடு சொல்றது தமிழ் புரியுது. ஒவ்வொரு மொழியும் தொடக்க காலத்தில் இருந்து அப்படியே மெல்ல வளர்கிறது.
அந்த வளர்ச்சியை தான் இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று கேட்டால், அந்த தமிழ் நல்லா இருந்தது, இன்னைக்கு கலப்படமான தமிழ் ஆயிடுச்சு, இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்றவங்களுக்கு உண்டு. நாம் இன்றைக்கு உலகம் சார்ந்து வாழ்கிறோம். அன்றைக்கு ஊர் சார்ந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு. உண்மையத்தான். காலையில் எந்திரிக்கிற போது என்னுடைய உறவினர்களுடைய நண்பர்களோ மதிய உணவை எங்கே சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டால் லண்டனிலே சாப்பிடுகிறார்கள். இரவு உணவை ரஷ்யாவிலே சாப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்த நாள் காலையில் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான். இப்படி ஒரு காலம் மாறி இருக்கிறது. இப்படி மாறி இருக்கிற சூழலிலே ஒரு மொழி மட்டுமே போதும் என்று நாம் பேசிவிட முடியாது. இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கிறது சொன்னாங்க. மொழிகள் பலவற்றை கற்றுக்கொள்வதில் எதுவும் குறைந்து போவது கிடையாது. அதற்காக ஊரை மறந்து விடக்கூடாது. இதுதான் உண்மை. அதுக்காக அம்மா மறந்து விட முடியாது. ஆனால் நல்லதையெல்லாம் எடுத்துக்க. பாரதி எத்தனை மொழியை கற்றுக்கொண்டார் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய மொழி இருக்கிறது. நீ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில வேற மொழி பேசுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஆனால் சிறப்பாக எது இருக்கிறதோ அதை நாம் இயல்பாக கொண்டு போனால் அதை அவர் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. நான் யாரையும் அழிக்க முடியாதுங்க. இதெல்லாம் சொல்ற மாதிரி எந்த மொழி யாரும் அழிக்க முடியாது. அது இயல்பாக இருந்துட்டு தான் இருக்கும். சிறப்பாக இருக்கிறது. நீ கடையில் போய் ஒரு பொருள் கேட்டீங்கன்னா நல்ல பொருள் கேட்பீங்க, பிராண்டட் பொருள். அது மாதிரி நிச்சயமா எந்த மொழியும் யாராலும் அழிக்க முடியாது. அது இயல்பா இருந்து சிறப்பா இருக்கிறது நிற்க முடியாது. சிறப்பு இல்லாத அழிச்சு போயிருந்த உண்மை. தமிழ் ஏன் நின்று கொண்டிருக்கிறது? ஏன் நின்று கொண்டிருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது என்பதனால இது நின்று கொண்டிருக்கிறது. அது வாழ்த்து கொண்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. இதுதான் உண்மை. வணிகமாக வருவது வணிகத்தோடு போய்விடும். மானமாக உள்ளது, மரியாதையாக உள்ளது காலத்தோடு நிற்கும் என்று ஒரு கருத்தை சொல்லி, வேணா நேரத்தில் நீங்க சொல்லிட்டீங்க. நம்முடைய நண்பர் மூடார் மணி அவர்களை பற்றி நான் சொல்லிட்டு இந்த நிகழ்வில் ஏன் நான் என்னை அடிக்கடி கூப்பிடுறீங்க. மூடார் மணி ஒரு நல்ல தமிழ் பற்றாளர், இலக்கியங்கள் மீது மிகப்பெரிய நெருக்கம் கொண்டவர். நம்முடைய ஐயா தமிழ்நாடன் அவர்கள் ஒரு அறிஞர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர். என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது ஐயா வர்றாரு, நீங்க வர்றீங்களா கேட்டார். அதான் உண்மை. ஏன்னா அவர் கடுமையான ஒரு உழைப்பாடு. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஒரு கோயிலை காட்டுறாரு. ஐயா ஒரு அதிசயமான நீங்க பாக்குறீங்களா என்னன்னு சொல்லி காட்டினா, சாயந்தரம் 6 மணிக்கு அருமை நண்பர் தொழிலதிபர் முருகேசன் ஐயாவுடைய அந்த நிறுவனத்தில் இருக்கிற போது பார்த்தா காரைக்காலில் திருநள்ளாறுல சனீஸ்வரன் கோயில் காட்டுறாரு. யாருங்க? நம்முடைய மூடார் மணி. அப்புறம் என்னடா இந்நேரத்துக்கு அங்கே இருக்கிறாரு, நாளை காலையில் நிகழ்ச்சிக்கு சொன்னாருன்னு கேட்டபோது காலையில் வந்துருக்கிறார். 6 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் காலையில் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியில் எல்லா ஏற்பாடுகளோடு இப்படி ஒரு இளைஞரை இந்த கல்லூரி நேதாஜி இலக்கிய மன்றத்தோடு சேர்ந்து நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியோடும் உங்களுக்காக அற்புதமாக நடத்துகிற அவருக்காக ஒரு கைதட்டி அவரை பாராட்டு. இதுதான் மொழி. இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மொழிக்காக செய்ய வேண்டியது. இங்க இருக்கிற தமிழ் மொழி சார்ந்த தலைவர்கள் சரி, தமிழாசிரியர் பெருமக்களும் சரி, தனியோடு சிரிப்பார்கள். நான் வந்தா அன்போடு பேசுவார்கள். நான் இப்போது வந்தார், அதை உங்களுக்கு நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மொழியை வளர்க்கிற அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். அதுதான் இன்றைக்கு நாம் காட்ட வேண்டியது. நம்முடைய மொழியை வளர்க்க வேண்டுமானால் அதான் நாம் செய்ய வேண்டும். ஐயா அவர்கள்லாம் சொன்னாங்க, வடக்கு மொழியில இருக்கிறவர்களுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், இங்கெல்லாம் வந்துட்டாங்க. உண்மைதான். அவர்கள் வேலை தேடி வந்திருக்கிறார்கள். நாம் வேலை செய்ய வேண்டியது அவங்க செய்கிறார். சந்தோஷம். நம்மளுக்கு நம்ம ஸ்டோர் போடுறோம். நம்முடைய ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ஒரு 25க்கும் மேற்பட்ட வடநாட்டுக்காரர்களை அழைச்சு வந்து அவர்களுக்கு வேலை கொடுத்ததோடு அல்லாமல் தமிழையும் கற்றுக் கொடுத்து தமிழை பேசுகிற ஒரு மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவரை அழைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய பாரம்பரியமான தொழில்நுட்பெல்லாம் தெரியும் கைத்தறி நெசவு என்பது. இந்த கைத்தறி நெசவு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊர்ல நாங்கள் செஞ்சவன். என்னைய நான் கிட்டத்தட்ட 8-10 பல்கலைக்கழக பட்டங்கள் பெறுவதற்கு என் தந்தையோடு இருந்து நான் தொழில் செய்தேன். காசு பிரச்சனை இல்லை, வீட்டிலே செஞ்சு சம்பாதிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தொழில் சோறு போடுகிறது பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு. ஆனால் இந்த தொழில் இன்னைக்கு மெல்ல ஆயிட்டு அழிந்து போயிட்டு. நம்முடைய ஊரில் நடந்த தமிழ்நாட்டில் பூம்புகாரில் சேலை விற்பனை பண்ணியிருக்கிற அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். பல ஊர்களில் கும்பகோணம், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், அத்தனை ஊர்கள் இந்த தொழிலில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உலகளாவிய நாகரிக வேற தொழில்களெல்லாம் வந்ததுன்னா அந்த தொழிலை கைவிட்டுட்டாங்க. அந்த தொழில் அழிந்து விடக்கூடாதற்காக, அதற்கு நன்றி காட்டுவதற்காக ஒரு சில்க் வில்லேஜ் கைத்தறி தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அதற்காக மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் துணைக்கு வந்திருக்கிறார்கள். இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய ராமநாதபுரத்தில் ஒரு தொழில் பயிற்சி நிறுவனத்தையே தொடங்கிட்டார். ஐயா நாஞ்சி நாடன் அவர்கள் கூட இந்த
தொடர் விழாவுக்கு திறப்பு விழாவுக்கு நீங்கள் வரவேற்று தந்து வாழ்த்து வேண்டும் என்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார். ஐயா நினைவு பேசணும் என்ன இருக்குல்ல. அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழி வாழ வேண்டுமானாலும் கூட பொருளாதாரம் வேணும், அதுவும் வேணும். ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் நம்ம எல்லாம் மாறிட்டோம். அதுக்காக ஊரை மறந்துறது இல்லை, தாயை மறந்துறது இல்லை. மாமா கல்யாணம் பண்ணிட்டு போறா அத்தையை பார்த்தோம், மாமனாரை பார்த்ததற்காக அம்மாவை மறந்துறது இல்லை. இன்னைக்கு உலகம் மாறி இருக்கிறது. இந்த உலக மாற்றத்திலே கூட நாம் நிலையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பேசுகிற மொழி ஒரு காரணம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கல்லூரி நீண்ட நெடிய தமிழ் வரலாற்றை இந்த மாணவனுக்கு போதிக்க வேண்டும் என்கிற ஆசை இந்த இடத்திலே சொல்லி, இந்த தொழில்நுட்ப கைத்தறி கல்லூரிக்கு இலவசமாக அவர் கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே வந்து தொடர்பு கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25,000 20 லட்சம் சம்பாதிக்கலாம். ஏன்னா அவர்கள் உதாரணம் அந்த மாதிரி பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, செய்யலாம் தொழில். மிகப்பெரிய அளவில் நீங்கள் கோடீஸ்வரனாகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொருளாதாரம் வேணும் எதிர்காலத்தில். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான வாய்ப்பையும் கூட கொண்டு வருவதற்கு சேர்ப்பதற்கு இந்த கல்லூரியின் வழியிலே நம்முடைய ஐயா மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடு நற்றவ வாணியும் நனி சிறந்தனவே என்ற பாரதியாருடைய சிந்தனையை சொல்லி, நாம் எதை சொன்னாலும் எப்படி வாழ்ந்தாலும் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அரசாங்கம் வேண்டும், அதை காத்த தலைவர்களும் நினைவில் வேண்டும் என்று சொல்லி, பாயுமொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயுமது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு. அப்படி மொழி என்பது ஒரு காதலை போன்றது. எப்படி காதலில் ஈடுபாடு கொண்டு மொழியோடு உறவு கொள்கிறார்களோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது இனிக்கும். ஆக மொழியை நீங்கள் நேசியுங்கள். மொழி பற்றி சொன்னால் நிறைய பேசலாம், நிறைய என்னுடைய சம்பவங்களை சொல்லுவேன். எனக்கு 7 வயசு வரைக்கும் என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. 7 வருஷத்துக்கு கூட பள்ளிக்கூடம் 1ஆவது சேர்த்துற போது தமிழையே பேசுறோம். எங்க ஊரே உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னும் அந்த ஊர் இருக்கு. நாங்கெல்லாம் 10ஆவது படிச்சு முடிய வரைக்கும் எங்க பள்ளிக்கூடத்துல கூட என்ன பேசுவாங்கன்னா வேற ஒரு மொழி தான் பேசுவாங்க. ஆனா அந்த தமிழை படிச்சு வேற மொழியில மறந்துட்டோம். தமிழ் தான் எப்படிப்பட்ட மொழி என்பதை உணர்ந்து கொள்கிற அளவுக்கு அந்த மொழி என்ன செய்திருக்கிறது, சிறப்புகளை தந்திருக்கிறது, கொட்டி கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மொழியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் கவலை இல்லை. நீங்கள் நல்ல மொழி தமிழ் மொழி என்பதை உணர்வு கொண்டு படியுங்கள். அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் என்பதை பல சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு இந்த களம் ஒரு அற்புதமான களமாக அமைந்திருக்கிறது. உலக தாய்மொழி நாளில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம்முடைய ஊடாரமணி அவர்கள் நேதாஜி இலக்கிய மன்றத்தின் சார்பிலே அழைத்து தந்ததற்காக இந்த நேரத்திலே அன்பை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துருவை வாசித்தளிப்போருக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து பரிசு தொகையா அறிவிச்சிருக்காரு. அது ஏதோ நீங்க வந்து ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல் அறிவிப்போ, ஒரு அரசினுடைய தமிழகத்தினுடைய அரசினுடைய ஒரு நலத்திட்ட உதவிக்கான அறிவிப்போ அல்ல. அது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடந்த ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாகரிகத்தினுடைய அந்த மக்கள் அந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பொறியியல் திறன் எப்படி இருந்தது, அவருடைய அறிவியல் திறன் எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, பண்பாட்டு விழுமியங்கள் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய உந்துதல் தமிழக முதல்வருடைய அந்த அறிவிப்புங்கிறது வந்து அந்த நாகரிகத்தினுடைய உந்துதல். அதன் மூலமாக நாம் அறியப்பட வேண்டிய தகவல் இருக்காது. இதனுடைய உடனடி பயனாக நாம் சண்டை போட்டுருக்கோம் இல்லையா, இந்தி பெருசா, சமஸ்கிருதம் பெருசா, தமிழ் பெருசா, எது பெரிய மொழி, எது முதன்மை மொழி, எது தாய்மொழி, உலகினுடைய தொன்மையான மொழி எது என்ற தரவு உடனே கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைத்த உலக தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் எல்லாம் தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்தான் உலகின் முதல் மொழி. படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவர் ஐயா நாஞ்சிநாடன் அவர்கள். இவர் 1947 டிசம்பர் 31 வீரநாராயண மங்கலத்தில் கணபதியா பிள்ளை சரஸ்வதி அம்மாளின் மகனாக பிறந்தார். எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டு வர பாடுபடுவோம். தேமதுர தமிழோசை உலகெங்கும் ஒழிக்க எந்நாளும் உழைத்திடுவோம். அனைத்து ஆவணங்களிலும் தமிழிலேயே
கையொப்பமிடுவோம். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்ட பரப்புரை செய்திடுவோம். இணையற்ற தமிழுடன் இணைய தமிழையும் காத்து வளர்ப்போம். என்றும் உலக தமிழ் மொழி நாளான இன்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழின் முதற் தமிழின் மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே என்று என் தமிழன்னை வணங்கி தொடங்குகின்றேன். என் நன்றி உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவரின் வாக்குப்படி இந்த உலக தாய்மொழி தின விழா இனிதான் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் எனது நன்றி காணிக்கையை செலுத்துகின்றேன். இந்நிகழ்விற்கு துவக்கமாக வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த செல்வன் சி. பாண்டிசெல்வம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை குறித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தர இயலாதவிட்டாலும் எங்களுக்கு எப்போதும் உற்ற துணையாக இருக்கும் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முனைவர் எஸ்.என். சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நம் கல்லூரியின் தாளாளர் மருத்துவர் எஸ். ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்கள் செயலர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் முனைவர் எஸ். நளின் விமல்குமார் ஐயா அவர்களுக்கும் நம் கல்லூரியின் முதன்மை அதிகாரி முனைவர் மு. டேனியல் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்துக் கொள்கின்றேன்.